Taste the Daily. நாகை மாவட்டம் திருமருகல் அருகே குடியரசு தினத்தன்று நடைபெறவுள்ள கிராம சபையை அப்பகுதி மக்கள் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். திருச்செங்காட்டங்குடி ஊராட்சியில் மத்திய அரசின் வீடு வழங்கும் திட்டத்தில் ஒன்றிய பணி மேற்பார்வையாளர் செல்லப்பாண்டியன் வீட்டை கட்டி முடிக்காமல் அலைக்கழித்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மனு கொடுத்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததால் அதிருப்தியடைந்த கிராம மக்கள் குடியரசு தினத்தன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே கனமழை பெய்ததில் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார புளியரை கிராம பகுதியில் 700 ஏக்கர் பரப்பளவில் பிசான நெல் பயிரிடப்பட்டுள்ளது. இன்னும் சில நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தற்போது பெய்த பலத்த மழையில் 300 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதமானது. லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பில் நெற்பயிர்கள் சேதம் அடைந்ததை அதிகாரிகள் யாரும் இதுவரை வந்து பார்வையிடவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர். எனவே ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். நம்ம தென்காசி மாவட்டத்தில் அறுவடை இயந்திரத்தை வெளி மாவட்டங்களுக்கு கொண்டு போயிட்டாங்க. விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கணுங்கிற நோக்கத்தோடு இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு இயற்கை தான் எங்களை காப்பாற்றணும்னு நினைச்சா இயற்கை கூட எங்களை பயிர் அழிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஆகிப்போச்சு. இதே நிலை நீடிச்சுதுன்னு சொன்னால் இந்த நிலங்களை விளை நிலத்தை விளை நிலமாக மாற்றத்தான் விளை நிலமாக தான் மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எங்களுக்கு இதே சூழ்நிலை நீடிச்சுதுன்னு சொன்னால் இந்த நிலத்தை விற்றுட்டு கேரளாவில் தான் நாங்கள் தஞ்சம் அளிக்க வேண்டிய கட்டாயம் வருது.